பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய அஸ்திரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்கின்றன. பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நோட்டீஸை வழங்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா? அதற்கான பலம் எதிர்க்கட்சிகளுக்கு இப்போது இருந்து கொண்டிருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு ஒரு அரசியல் பலமாக, அரசியல் செய்தியாக இந்தியாவில் மாறப்போகிறது? எதிர்க்கட்சிகள் அதனால் என்ன லாபம்? பாஜக இதில் எந்த அளவுக்கு சிக்கலில் தள்ளப்பட போகிறது என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். பாஜக எப்போதும் இல்லாத அளவிற்கு 2014 மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இல்லாத அளவிற்கு இப்போது மிகப்பெரிய நெருக்கடியை பாராளுமன்றத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்போது பாராளுமன்ற பட்ஜெட் தொடர் நடந்துட்டு இருக்கு. இதுல ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வழக்கமான சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை நிறைவேற்றுவதற்கு மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவார். அவர்கிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்விகளை கேட்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மோடி அவர்களுக்கு பாதுகாப்பில்லை, உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் பேசி, நான் தான் அவரை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனமாக, அப்பட்டமான ஒரு நாடகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நினைச்சாலே தெரியும். இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இது தெரிஞ்சது தான். ஏன்னா பாஜகவை எதிர்க்கட்சிகள் இந்த முறை வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. 3 மிக மிக முக்கியமான காரணம். ஒன்று, இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. எம் நரவானே அவர்கள் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகம் ஏற்கனவே இங்கே வெளிவருவதற்கு தடை செய்யப்பட்டது. இன்னொன்று ஏப்ரல் மாதம் அந்த புத்தகம் வரப்போகிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகம் அதற்கான அனுமதியை கொடுக்கணும். இதுவரைக்கும் அனுமதியை கொடுக்கல. இது வெளிநாட்டில் வெளியிடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு இதை பற்றி பேசும்போது, எப்படி வெளியிடப்படாத ஒரு புத்தகம் உங்களுடைய கைக்கு வந்தது அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புத்தகத்தை இவருக்கு கொடுத்தது யாரு அப்படிங்கிற என்கொயரி எல்லாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்குவின் புத்தக பதிப்பக நிறுவனம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இந்த புத்தகத்தை பற்றி பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட பிறகு இந்த புத்தகத்திற்கான என்கொயரி எல்லாம் ஆன்லைன்ல மிகப்பெரிய அளவு கோரப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த புத்தகத்தை தேடக்கூடிய ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை இவர் பேசினார் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியும். அந்த புத்தகத்தில் 2 மிக மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்தது, இராணுவத்தை பற்றியது. ஒன்று அக்னிபாத் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு நிரந்தரமாக இங்கே இராணுவ பணியில் ஈடுபடக்கூடிய இந்த இராணுவ அந்த வழக்கமான பாரம்பரிய வேலைவாய்ப்புகளை எடுத்துட்டு 4 வருஷ அக்ரிமெண்ட்ல இராணுவ வீரர்களை பணிக்கு எடுக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை விமர்சித்து இந்த நரவானே எழுதியிருக்கிறாரு. நமக்கு தெரியும் அதில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் 25% இராணுவ வீரர்களைத்தான் நிரந்தரமாக்குவாங்க. அப்போது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, இஸ்லாமியர்களை இதில் சேர்க்க மாட்டாங்க, உயர் ஜாதியை சார்ந்தவர்களை இவர்களுக்கு உள்ளால் எடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இன்னொன்று, RSSஐ சார்ந்த நபர்களை இப்படி தெரிவு செய்து இராணுவத்திற்கு உள்ளால சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். நாளைக்கு ஒட்டுமொத்த இராணுவத்தையும் முழுக்க RSS ஆக மாற்றி ஒரு நயவஞ்சக வேலைகளை இந்தியாவில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களை பலரும் இந்தியாவில் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை கல்வான் பள்ளத்தாக்கு. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கல்வான் பள்ளத்தாக்கு. அதில் சீன இராணுவத்தினர் அந்த பார்டரை தாண்டி வராங்க. அதாவது அந்த பார்டரில் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறது 2 இராணுவமே. அப்போ தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. தளபதி நரவானே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு ஃபோன் பண்ணுறாரு, எடுக்கப்படலை.
ரொம்ப நேரம் கழித்து ஃபோன் எடுக்கப்படுகிறது. நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே ஆலோசனை நடத்துகிறாங்க. நடத்தப்பட்ட பிறகும் அவர்கள் முக்கியமான முடிவுகளை அங்கே சொல்லலை. இராணுவ தளபதிக்கு சொல்லலை என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், நம்ம தாக்கணுமா இல்லைன்னு சொன்னால் என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்தியாவினுடைய மண்ணை தாண்டி, இந்த பார்டரை தாண்டி பல மைல் தூரம் அவங்க வந்தாச்சு. உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்யுங்க அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் பேசினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. அந்த நிலையில் நான் தனிமையாக உணர்ந்தேன், நிர்கதியாக தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறத எம் நரவானே பதில் சொல்றார். சரி, இது ஒரு விஷயம். இதற்கு எந்த பதிலும் இல்லை. ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படின்னு சொன்னதற்கு அவர்கள் அனுமதி மறுத்தாங்க. இல்லை அந்த செய்தியை நான் பேசுகிறேன் அப்படின்னாலும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த புத்தகத்தை பற்றி RSS பத்திரிகையில் எழுதுனதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதை தாண்டி இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நிஷிகாந்த் துபே 3 புத்தகத்தை கொண்டு வர்றார். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி நான் பேச சொன்னதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் நிஷிகாந்த் துபே 3 புத்தகத்தை கொண்டு வரார். இந்த 3 புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்னா, ஒன்று மத்தாயி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளி எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஆங்கில புத்தகம். அது நேரு மற்றும் இந்திரா காந்தி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை பேசக்கூடியது. ரெமில்சன்ஸ் ஆஃப் நெஹ்ரு ஏஜ் அப்படிங்கிற புத்தகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்வின் அண்ட் நெஹ்ரு அப்படின்னு சொல்லி எட்வின் அவர்களுக்கும் நெஹ்ரு அவர்களுக்கும் இருந்த தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியது. இன்னொன்று சோனியா காந்தி அவர்களை பற்றி பேசக்கூடிய ரெட் சாரி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது அவதூறுகளை பரப்பக்கூடிய, தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய, கள்ளக்கதைகளை பேசக்கூடிய புத்தகங்கள். இதை பற்றி பேசுகிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்கணுமோ அதை பேசலை, அதற்கு அனுமதி மறுத்தாங்க. அப்போ பிரதமர் வரும்போது இந்த விஷயங்களை கேட்கலாம். இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம், இப்போது அமெரிக்காவோடு ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா போட்டிருக்கு. உலகத்திலே இது ஒரு மகத்தான ஒப்பந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அபராதம் உட்பட 50% வரியாக இருந்த வரிகளை குறைச்சி 18% ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், மோடி அவர்கள் 2014 பதவி ஏற்கும்போது இந்த அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய டாக்ஸ் 3% இருந்தது, 2.7% இருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அதை 25% ஆக்கினாங்க. அந்த அளவுக்கு வெளியுறவுத்துறை கொள்கையில் படு மோசமாக மோடி அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அதை தான் இப்போ குறைச்சி 18% ஆக்கியிருக்கிறாங்க. நம்மளை விட பங்களாதேஷிற்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லாம் வரி குறைவு. அவர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய வரியிலேயே 5% இன்னும் கழியும். அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கான வரி கம்மி. இன்னொன்று, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பங்களாதேஷ்லேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு 0% வரியை போட்டிருக்கு. ஆனால் நம்ம தலைகளாக என்ன பண்ணுறோம், நம்முடைய பொருட்களுக்கு 18% வரி, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 0% வரி. எந்த விதமான டேக்ஸோ வேற டேரிஃபோ எதுவுமே கிடையாது. அவங்க என்னத்தை வேணாலும் கொண்டு இறக்கலாம், விற்கலாம். இன்னொன்று, அமெரிக்காவினுடைய விவசாய செக்ரட்டரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய கிராமங்களுக்கு இனி பொற்காலம், நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளரும், 140 கோடி மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம், மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தியாவில் நம்ம பொருட்களை இறக்க போகிறோம். கோதுமை, மக்காச்சோளம், இப்படி பல்வேறு பொருட்களை, சோயா பீன்ஸு இப்படி இறக்க போகிறோம். அதாவது மேக்கிங் இந்தியாவுக்கு பதிலாக பையிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்த போவதாக அமெரிக்கா பேசுகிறது. இதை பற்றி இந்தியா இதுவரைக்கும் வாய் திறக்கல. பாராளுமன்றத்தில் இந்த விஷயங்களை பேசணும், ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த விஷயங்களை பேசலை. இதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த யுஎஸ் வர்த்தகம் என்ன விஷயத்தை சொல்லுகிறது, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது,
என்னன்னா இன்னைக்கு 60% இந்திய மக்கள் வந்து இந்த விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து பால் உற்பத்தி, மாடு வளர்த்தல் இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. 13 லட்சம் கோடி பால் சந்தை இந்தியாவில் இருக்கு. ஆண்டுக்கு 239 மில்லியன் டன் பால் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக வட மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான மாநிலங்கள் இதில் பெரிய பலனை பெறுகிறது. நமக்கு தெரியும், குஜராத்தில் வந்து அமுல் அப்படிங்கிற நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை முன்வைத்து இந்த சொசைட்டிகள் ஆரம்பித்து தான் இந்தியாவினுடைய இந்த பால் உற்பத்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அன்றாடம் அவர்களுடைய கையில் வந்து சேரக்கூடிய பணம் வந்து இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த தொழில்களை எல்லாம், இந்திய விவசாயிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை, இன்னும் இந்தியாவினுடைய இந்த உற்பத்தியையே நாசமாக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்ய போறாங்க. அவன் வந்து 0% வரியில அங்க ஏற்கனவே அமெரிக்காவில் பல கோடி மானியங்கள் வந்து அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் வந்து பெரும் முதலாளியாக இருக்கிறான். 200 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர்னு சொல்லி வச்சிருக்கான். மெஷினரி வச்சு அவன் வந்து இந்த பயிர் விளைச்சலை வந்து பண்ணிட்டு இருக்கான். இங்க அத்தனை பயிர்களையும், தானியங்களையும், சோயாவையும், மக்காச்சோளத்தையும் கொண்டு வந்து இறக்கப் போகிறார்கள். இங்க தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள், மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணக்கூடியவன், கோதுமை உற்பத்தி பண்றவனுடைய நிலைமை என்ன? இப்படி பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கு. அதுபோல பல்வேறு சிறு தொழில்கள் இங்க இருக்கு, மெஷினரி தயாரிக்கிறது உட்பட. அதையெல்லாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணா இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் என்னாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழும்பியிருக்கு. இன்னொரு பக்கம் ஐரோப்பாவோடு போட்டிருக்கக்கூடிய வர்த்தகம், அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இறைச்சி உட்பட பல்வேறு பொருட்களை இந்தியாவுக்கு இறக்க போறோம். ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி வருமானம் தெரியல, சிக்கன் வருமானம் தெரியல. அப்படி மிகப்பெரிய ஒரு அந்தரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் மாறி இருக்கிறது. வரக்கூடிய 15 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரமே படுபாதாளத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அமெரிக்கா என்ன பேசுதுன்னா, $500 பில்லியன் அளவிற்கு இந்தியாவில் நம்முடைய பொருட்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம இறக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த பிரச்சனைகளை, இந்த சிக்கல்களை பேசினா, கேள்வி கேட்டால் இவர்களுக்கு பதில் சொல்ல நாதி இல்லை. இவர்கள் வந்து தேசப்பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் என்ன சொன்னார்னா, இங்க இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் வந்து பிரதமருடைய இருக்கைக்கு அருகில் போய் நின்னாங்க. பிளக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நின்னாங்க. பிரதமருடைய உயிருக்கு ஆபத்து, அச்சுறுத்தல், அவரை தாக்குதல் நடத்தக்கூடும், ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிற தகவல் எனக்கு வெளியாச்சு. அதனால நான் தான் சொன்னேன் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத. அது சொன்னது மட்டுமல்ல, 8 எம்பிக்களையும் தகுதி நீக்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சிகள் கிளர்ந்து எழுந்திருக்கிறது. சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லை, அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான நோட்டீஸை வந்து பாராளுமன்ற அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறாங்க. 118 எம்பிக்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது கொடுத்துருக்காங்க. இது வந்து தீர்மானத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. 543 எம்பிக்கள் இருக்கக்கூடியதில் 222 எம்பிக்களுடைய ஆதரவாது எதிர்க்கட்சிகளுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. 240 எம்பிக்கள் வந்து அவர்களுக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி மாநிலங்களவையிலையும் இது வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். 245 எம்பிக்கள் இருக்கக்கூடியதில் சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஆதரவும் எதிர்ப்பும் வந்து மாறக்கூடிய ஒரு நிலை அங்கேயும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வகையில் இது வந்து இந்த தேர்தல் காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். இது மறுபடியும் வந்து பேசப்படும். பிரதமர் எதற்காக ஓடி ஒளிந்தார் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த கட்சிகள் வந்து பேசிக்கொண்டே இருக்கும். அமெரிக்காவினுடைய வர்த்தகமாக இருந்தாலும் சரி, இந்த நரவானை பேசினதாக இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு எதிராக துணிந்தடிக்கக்கூடிய வேலையை இந்த எதிர்க்கட்சிகள் வந்து செய்யும். குறிப்பாக தென் மாநிலங்களில் எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரம் இதை ஒரு அரசியல் ஆயுதமாக இந்த கட்சிகள் எடுத்து வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமாக இது பாஜகவுக்கு ஒரு பலத்த அடிதான். 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட பிரதமர் அவர்கள் ஏன்
ஒளிஞ்சு பதுங்கி ஓடுறாரு. குறிப்பாக காங்கிரஸ் பெண்களுக்கு பின்னால் நின்று ஏன் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்கிற கேள்விகள்லாம் எழும்பியிருக்கு. இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவிலேயே ஜோதிமணி உட்பட பெண் எம்பிக்கள் எல்லாம் பிளக்கார்ட்ஸை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அவ்வளோதான், அந்த சீட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, பிரதமருடைய சீட்டுக்கு பதிலாக. பாருங்க, இதுதான் ஆதாரம், நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பாஜக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது எதிர்க்கட்சிகளுடைய மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் இது சம்பந்தமாக அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு.